Students, we are going to see the topic of Reserve Bank of India and Rural Credit, chapter 6. Okay. In a developing economy like India, the central bank of a country cannot confine itself to the monetary regulations only. Confine itself அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஒரு வேலையை மட்டும் பார்க்கறதோட நின்னதாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? And it is expected that it should take part in the development functions. Monetary value மட்டும் பார்க்காது, it is expected to take part in the development functions of an economy அப்படின்னு சொல்லுவோம். In all sectors, எல்லா sectors, especially agriculture and industry. The primary sector அப்படின்னு சொல்லக்கூடிய agriculture as well as secondary அப்படின்னு சொல்லக்கூடிய industry. சரியா, இது ரெண்டுமே production sectors. ஸோ இந்த ரெண்டு செக்டார்லேயும் இம்பார்ட்டண்ட்டாக it will take part. ஓகேங்களா? ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயத்துறையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நிதியளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் பீன் பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல் இன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபைனான்ஸ். விவசாய கடன் கொடுக்கறதுல முக்கியமான பங்காற்றுறது அப்படின்னு சொல்லுவோம். The bank's responsibility in the field had been increased due to the predominance of agriculture in the Indian economy and the inadequacy of formal agencies to cater the huge requirements of the sector. In order to fulfill this, important role effectively, the Reserve Bank of India set up a separate அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் எடுத்துகிட்ருக்கு. அதில் ஒன்று தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போயுமே டேரெக்டாக இருக்கும், வந்து கிரெடிட் அவங்களுக்கு கொடுக்காது. ஸோ இட்ஸ் கிரியேட்டட் ஏ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். ஹவவர் the volume of informal loans has not declined sufficiently. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் தனியாக துவங்கி அதுக்கான விவசாயத்திற்கு தேவையான தனியான விவசாய கடன் அப்படின்றத இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? அது என்னென்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய முறைசார் நிறுவனங்களோட அந்த கடன் உருவாக்குதல் மற்றும் கடன் கொடுக்குறது ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால டைரக்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட கண்ட்ரோலில் இந்த அக்ரிகல்ச்சரை கவனிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். டு மெயின்டைன் அன் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஷின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் சரியான தீர்வு வழங்குறதுக்கு சரியான வல்லுநர்களை கொண்டு இந்த டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு தேவையான சரிங்களா ஆலோசனைகளை வழங்குறதுக்கு இந்த பேங்க் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். அது மட்டும் இல்லை, ஸ்டேட் இது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மாநில கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் மற்ற பேங்கிங் அட்வைஸுக்கும் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேக் பார்ட் எடுத்துக்குது. சரிங்களா? டு ஃபைனான்ஸ் த ரூரல் செக்டார் through eligible institutions engaged in the business of agriculture credit and to coordinate their activities. இந்த விவசாய கடன் சம்மந்தமாக எந்தெந்த துறைகள் இதில் ஈடுபட்டிருக்கோ அந்த துறைகளில் எல்லாமே ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுவும் எஸ்பெஷலி இன் ரூரல் செக்டார். ஓகேங்களா? The duties of RBI in agriculture credit were much restricted as it had to function only in the ex officio capacity. The duties of RBI அப்படின்னு சொன்னோம்னா, இந்த விவசாய மேம்பாட்டுல இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மிகவும் முக்கியமான ஒரு பங்காற்றுறது. அதே நேரத்தில் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது நேரடியாக விவசாயிகளுக்கு கடன் வழங்காது. சரிங்களா? அதே நேரத்தில்
ரூரல் கிரெடிட் கொடுக்கக்கூடிய, ஊருக்கு கடன் கொடுக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து தான், அவங்க மூலயமா தான் இந்த கடனை வழங்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே, சரிங்களா, அதாவது மாநில அளவு இல்லை மாவட்ட அளவில் மாநில கூட்டுறவு வங்கிகள் இல்லைன்னா மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலயமாகத்தான் இதை வந்து செயலாடிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் ஆக முடியுது. சரிங்களா, the Reserve Bank India was providing medium term loans also for a period exceeding 15 months to 5 years. 15 மாதத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ளான கடன்களை இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குது. சரிங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இரிகேஷன் வாஸ், பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி எக்ஸெட்ரா எல்லாமே சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஃபார் கிராப்ஸ் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் ஃபார் கிராப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை கிராப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பருவகால விவசாய பணிகள் மற்றும் விவசாய பொருள் சந்தையிடல் தொடர்பான குறுகிய கால இல்லைன்னா நீண்ட கால, இல்லை அப்படின்னா நீண்ட காலன்றதுக்கு கொடுக்கறது கிடையாது, குறுகிய கால அல்லது பயிர்க்கடன் அப்படின்ற மாதிரி வழங்குறாங்க. ஓகேங்களா, The Reserve Bank of India was also providing long-term loans to finance permanent changes in the land and also for the redemption of debts. அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆனால் லாங் டேர்ம் கடன்களையும் திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த வகையில், பழைய கடன்களை திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த வகையில் மாற்றுறதுக்கும் ஒரு லோன் ஃபெசிலிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. With the establishment of National Bank of Agriculture and Rural டெவலப்மெண்ட், நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நபார்டு மூலயமாக ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ ரிலேட்டிங் டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் had been taken over and looked after by NABARD since 1982. 1988 1982 இந்த நபார்டு மூலயமாக தான் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஆல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ரூரல் கிரெடிட் ஆர் லுக்ட் ஆஃப்டர் பை நபார்டு மூலயமாக தான் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு வருது 1982 இருந்து. ஓகே, now the Agriculture Refinance Development Corporation அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். Farmers in India require mainly medium and long term loans and they face a lot of difficulty in getting them. The farmers in India are requiring medium term as well as long term loans. குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால கடன்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. மத்திய மற்றும் நீண்ட கால கடன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இன் கெட்டிங் தெம், இந்த கடனை வாங்குறதுக்கு அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எதிர்கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். The only organization providing long-term credit in land development banks which have lagged behind and recorded only limited success. அதாவது இந்த கடனை கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவள வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். நிலவள வங்கிகள் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இந்த பேங்க்ஸ் அதோட வேலையை ப்ராப்பராக செய்ய முடியாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அது சக்ஸஸ் ஆகியிருக்கு. த கிரெடிட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆர் இன்க்ரீசிங் இயர் ஆஃப்டர் இயர். இந்த கடன் தேவை அப்படின்றது விவசாயத்துறையில் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. வித் த எய்ம் ஆஃப் பிரிட்ஜிங் த கேப் இன் அக்ரிகல்ச்சர் ஃபைனான்ஸ் அண்ட் டு எக்ஸ்டெண்ட் கிரெடிட் ஃபார் ப்ராஜெக்ட் இன்வால்விங் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். இந்த கடன் கொடுக்குற அந்த தன்மைக்கும் விவசாயிகளுக்கு தேவையான அந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை விவசாய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பூர்த்தி செய்கிறதுக்கு
அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை an ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்ட் மூலயமா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது எப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் ஸ்டார்டட் இட்ஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் July 1, 1963. July 1, 1963 இருந்து ஏஆர்டிசி அதோட ஃபங்க்ஷனில் இருக்குது. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏஆர்டிசி அப்படின்னு சொல்லலாம். நோக்கங்கள், ஏஆர்டிசியோட நோக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம். To provide necessary funds by way of refinance to eligible institutions such as the Central Land Development Banks, State Cooperative Banks and Scheduled Banks. சென்ட்ரல் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மத்திய நிலவள வங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னா பட்டியல் வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேங்க்ஸ்களுக்கு இதில் எது தகுதியான அமைப்போ அந்த அமைப்புக்கு தேவையான மறு நிதி வழங்குறது இதோட ஒரு வேலை, ஏஆர்டிசியோட ஒரு வேலை. சரியா. அதாவது மக்கள் கேட்கக்கூடிய இந்த ரீஃபைனான்சேஷன் லோன் கொடுக்கறதுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை கொடுக்கறது இந்த ஏஆர்டிசியோட ஒரு வேலை. இந்த பேங்க்ஸ் மூலியமாக தான் போகுது. டைரெக்டாக ஏஆர்டிசி கடன் கொடுக்கறது இல்லை. சரி, இந்த மாதிரி சேனலைஸ்டு பேங்க்ஸ் மூலியமாக தான் லோன் போகுது. டு சப்ஸ்கிரைப் டு த டிபெஞ்சர்ஸ் floated by the Central Land Development Banks, State Cooperative Banks and State Banks provided they were approved by RBI. ரிசர்வ் பேங்க் கிட்டேருந்து ப்ராப்பராக அனுமதி வாங்கின கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஷெட்யூல்டு பேங்க் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பேங்க்குக்கு சரிங்களா, அதாவது கடன் பத்திரங்களை வெளியிடும் மற்றும் வாங்கி அதன் மூலம் நிதியளிப்பு செய்வதற்கான ஒரு ஏற்பாடை இந்த ஏஆர்டிசி செஞ்சு கொடுக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கினேன் சரிங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராப்பராக ஆத்தரைஸ் பண்ண சிஎல்டி, ஸ்டேட் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க் அண்ட் ஷெட்யூல் பேங்க்ஸ்க்கு அவங்களோட கடன் பத்திரம் வெளியிடுறது இல்லை வாங்கிறது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்கிறதுக்கு ஏஆர்டிசி சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின் இது சரிங்களா. இதே மாதிரி ஏஆர்டிசியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஏஆர்டிசி அஸ் வெல் அஸ் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறது 3 மார்க்கில் கேட்பாங்க உங்களுக்கு. One of the important points of the 20 points economic program of Mrs. Indira Gandhi during emergency was liquidation of rural indebtedness by stages and provide institutional credit to the farmers, artisans in rural areas. It was in pursuance of this aspect of the new economic program that the government of India set up regional rural banks on 1975. The share capital of RRB is subscribed by the central government 50, state government 15 and sponsoring commercial bank 35. 20 point ப்ரோக்ராம்னு சொல்லக்கூட மிஸ்ஸஸ் இந்திரா காந்தியோட 20 point ப்ரோக்ராமில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இல்லை அக்ரிகல்ச்சர் செக்டாரை டெவலப் பண்ணணும். ஓகேங்களா. என்னென்னா 20 அம்சம் 20 பாயிண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அம்ச பொருளாதார திட்டம். அதோட முக்கியமான ஒரு அம்சம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் கைவினைஞர்கள் சரிங்களா தொடர் கடன் சூழலில் இருந்து விடுவிப்பது அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அவங்கள எப்பயுமே கடனில் இருக்கிறவங்கள அதிலிருந்து விடுபடுத்தி விடுறது இந்த முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. அதுக்கு ஊரக நிதி வழங்கும் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சரிங்களா இந்த ஆர்ஆர்பியை ஏற்படுத்தினாங்க.
சரிங்களா. வட்டார ஊரக வங்கி அப்படின்னு சொல்லிட்டு 1975 இதை ஏற்படுத்தினாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்டிஷியன்ஸை அவங்களோட இண்டெபெண்டன்ஸ் இருந்து விடுபடுத்தி விட்றதுக்கு. சரிங்களா. The share capital of RRB is central government 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது 50% இருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது 15% இருக்கும். அண்ட் மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு 35% இருக்கும். ஓகேங்களா. The main objective of RRB is to provide credit and other facilities particularly to small and marginal farmers. இந்த முக்கியமான ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRBன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் கிரெடிட், விவசாயிகளுக்கு கடன் இல்லைன்னா மற்ற வசதிகள் செஞ்சு கொடுக்கறது. முக்கியமாக ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், ஆர்டிஷியன்ஸ், ஸ்மால் என்டர்பிரைஸ் ஸோ ஆஸ் டு டெவலப். விவசாயத்துறையை மேம்படுத்தக்கூடியவங்கள்லாம் யாரெல்லாம் இதில் இண்டஸ்ட்ரியில் இந்த செக்டரில் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் டெவலப் பண்ணி விடுறது தான் இதோட முக்கியமான ஒரு வேலை. அது முக்கியமாக ப்ரொடக்டிவ் ஏரியாஸில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது 1975 ஸ்டார்ட் ஆச்சு. இதோட ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 50, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 15 அஸ் வெல் அஸ் கமர்ஷியல் பேங்க்கு 35. இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், ஆர்டிஷியன்ஸு அவங்களோட இண்டெபெண்டன்ஸை வந்து ரிலீவ் பண்ணி போட்டுறாங்க. சரிங்களா. இது வந்து மிஸ்ஸஸ் இந்திரா காந்தியோட 20 பாயிண்ட்ஸ் எக்கனாமிக் ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான ஒரு கொள்கை, ஒரு முக்கியமான பாலிசி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. கன்செஷன்ஸ் டு RRB அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ரூரல் பேங்க்குக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லுவோம். வட்டார ஊரக வங்கிகளுக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. From the beginning, the sponsor banks have continued to provide marginal and financial assistance to RRB and also other concessions such as lower rate of interest on the latter borrowings from sponsor banks. Further, the cost of staff deputed to RRB and training expenses of RRB staffs are borne by sponsor banks. The RRB has been granting many concessions to RBI are granting. They are allowed to maintain cash reserve ratio at 3% and statutory liquid ratio at 25% and also provide refinance facilities through NABARD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த கன்செஷன்ஸ் அப்படின்றது ஸோ அதாவது வட்டார ஊரக வங்கிகளான சலுகைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்கு மூலம் பிகினிங்கில் ஆரம்பத்தில் பங்கு மூலதனத்தை வழங்கிய வணிக வங்கிகள், அதாவது ஸ்பான்சர் பேங்க்ஸ். வணிக வங்கிகள்னால் ஸ்பான்சர் பேங்க்ஸ், கமர்ஷியல் ஸ்பான்சர் பேங்க்ஸ். அந்த பேங்க்கு அவங்களுக்கு தேவையான மேலாண்மை மற்றும் நிதி தொடர்பான உதவிகள், சரிங்களா, மற்றும் குறைந்த விளைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.5% ரேட்டு கடனையும் கொடுத்துட்ருந்தாங்க. சரியா. மேனேஜ்மெண்ட்டில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.5 ரேட்டில் அவங்க கிரெடிட் கொடுத்துட்ருந்தாங்க. சரியா. இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வணிக வங்கிகள் தனது அலுவலர்கள், அதாவது அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு ட்ரைனிங் எக்ஸ்பென்சிவாக இவங்க கவனிச்சிட்டாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கான ட்ரைனிங் எக்ஸ்பென்ஸுக்கு இவங்க கவனிச்சு ஆர்ஆர்பியோட ஸ்டாஃப்ஸ்க்கான ட்ரைனிங் எக்ஸ்பென்சிவ் யார் பான் பண்ணாங்க, அதுக்கான செலவுகளை யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கமர்ஷியல் ஸ்பான்சர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இந்த கன்செஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆர்ஆர்பிக்கு என்ன கன்செஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3% ரொக்க இருப்பு அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் ரிசர்வ் அட் 3%, 3% ரொக்க இருப்பு. அதே நேரத்தில் 25% சட்டப்பூர்வ நீர்மை இருப்பு வைத்திருக்க அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இந்த ஆர்ஆர்பி 3% ரொக்க இருப்பும் அதே நேரத்தில் 25% நீர்மை இருப்பும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கு. தே ஆல்சோ ப்ரொவைட் ஃப்ரீ ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் த்ரூ நபார்ட். நபார்ட் வங்கி மூலம் இவைகளுக்கான மறுக்கடன்களையும் வழங்கி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? இந்த ஆர்ஆர்பினா நபார்டு கீழே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நபார்டு அண்ட் இட்ஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். விவசாய கடன்களுக்கான நபார்டு வங்கியின் பங்கு அப்படின்னு சொல்கிறோம். ரோல் ஆஃப் நபார்டு இன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். நபார்டு அப்படின்னு சொல்கிறது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Since its inception, RBI has shown keen interest in agriculture credit and maintained a separate department for this purpose. விவசாய கடன் மற்றும் விவசாயத்துறையை மேம்படுத்துறதுக்கு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஏற்படுத்தி அதன் மூலயமா அந்த செக்டரை கவனிச்சிட்டு வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்டட் ஷார்ட் டேர்ம் சீசனல் கிரெடிட் as well as medium term and long term credit to agriculture through state level cooperative banks and land development banks. மாநில கூட்டுறவு வங்கி மூலயமாகவும் நில மேம்பாட்டுக் கழகத்தின் வங்கி மூலயமாகவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஷார்ட் டேர்ம் சீசனல் கிரெடிட் as well as மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் கிரெடிட் கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டை அந்த செக்டரை மேம்படுத்திட்டு வராங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நபார்டு அப்படின்றது ஒரு பேங்க்கு, அவங்களுக்கு கீழே ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் மாநில கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க. அண்ட் ப்ரைமரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம், துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே செயல்பட்டுட்டு இருக்குது. 3 tier கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை அப்படின்னு சொல்லுவோம். இது 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஓகேங்களா? அட் த சேம் டைம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா has also set up agriculture refinance development corporation. இது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ARDC அப்படின்றத செட் பண்ணியிருக்கு. டு ப்ரொவைட் ரீஃபைனான்ஸ் சப்போர்ட் டு த பேங்க்ஸ் டு ப்ரொமோட் ப்ரோக்ராம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துறையில் எந்தெந்த விவசாய மேம்பாட்டுக்கு எந்தெந்த வங்கிகள் சப்போர்ட்டிவாக இருக்கோ அவங்களுக்கு ரீஃபைனான்ஸ் சப்போர்ட்டு இந்த ARDC மூலயமா கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? A national bank for agriculture and rural development was therefore set up in July 1982. நபார்டுன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எப்போ செட் பண்ணாங்கன்னா ஜூலை 1982 செட் பண்ணியிருக்கு. பை an act of parliament to take over the functions of ARDC. ARDCயோட ஃபங்க்ஷன்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த நபார்டு அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ரீஃபைனிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI in relation to cooperative banks and RRBs. The NABARD is linked organically with the RBI by the latter contributing half of its share capital to other half being contributed by the government of India. அதாவது நபார்டோட மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய அரசு ஆகியவை சரிபாதியாக வழங்கியுள்ளது. ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் 50%, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 50% ஈக்குவல் ஷேராக கொடுத்துருக்காங்க நபார்டுக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாமினேட்ஸ் 3 of its central board directors on the board of NABARD. சரிங்களா? நபார்டு வங்கியோட இயக்குனர் குழுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 3 சென்ட்ரல் போர்டு டைரக்டர்ஸ் கொடுத்துருக்கு. மைய இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அண்ட் டிப்டி கவர்னர் ஆஃப் RBI இஸ் அப்பாயிண்டட் as சேர்மன் ஆஃப் நபார்டு. இந்த நபார்டோட டிப்டி கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த வகையில் இந்த ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணி இந்த நபார்டை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு. ஓகே,
நபார்டோட பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நபார்ட் ஹேஸ் இன்ஹெரிட்டட் இட்ஸ் அபெக்ஸ் ரூல் ஃப்ரம் RBI. That is, it is performing all the functions performed by RBI with regard to agriculture. ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதோட சப்போர்ட்டிவ் பேங்க்ஸ், துணை அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்புகள் அக்ரிகல்ச்சர் செக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் இப்போது நபார்டு மெயின்டைன் பண்ணிட்டு வருது. நபார்டு ஆக்ட் as a refinancing institution for all kind of production and investment credit to agriculture. விவசாயத்துக்கு தேவையான மறுக்கடன் அப்படின்றது இந்த நபார்டு கொடுத்துட்ருக்கு. அதில் முக்கியமாக ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் டு அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், காட்டேஜ் அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ரூரல் கிராஃப்ட்ஸ், ரியல் ஆர்டிஷியன்ஸ் and other allied economic activities with a view to promoting integrated rural development. ஊரக வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விதமான கடன்களும் இதில் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அனைத்து வகையான உற்பத்தி மற்றும் முதலீட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். சிறு தொழில்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சிறு தொழில்கள், காட்டேஜ் அப்படின்னா குடிசை தொழில், சரிங்களா? வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கிராம தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்றது கைவினை தொழில், ரூரல் கிராஃப்ட்ஸ் அப்படின்றது இதர ரூரல் ஊரக தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரியல் ஆர்டிஷியன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இவங்களோட எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கும் இந்த நபார்டு வங்கி முக்கியமான ஒரு செயலாற்றிட்டு வந்துட்டுருக்கு. It provides short-term and medium-term and long-term credits to state cooperative banks. State cooperative banks அப்படின்றதுக்கு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு தேவையான ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் as well as லாங் டேர்ம் லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அதே மாதிரி RRB அண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க், LDBs லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் approved by RBI. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் செய்யப்பட்ட கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் RRB as well as LDSக்கு இந்த நபார்டு வங்கி அவங்களுக்கான ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் அப் டு 20 years. லாங் டேர்ம் லோன்ஸ் நீண்ட கால கடன் அப்படின்றது அதிகபட்சமாக 20 வருஷத்துக்கும் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டு எனேபிள் டு சப்ஸ்கிரைப் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. இதில் 20 வருஷத்துக்கு இந்த கடன் கொடுத்துட்ருக்கு. நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் டு எனி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் லாங் டேர்ம் லோன்ஸ் இந்த நபார்டு கொடுக்கும். ஆர் கான்ட்ரிபியூட் டு த ஷேர் கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ். ஒன்று கடனை கொடுக்கும், இல்லைனா அவங்களோட ஷேர் இவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான ஷேரை இவங்க வாங்கிக்குவாங்க. நபார்டு ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த நபார்டு வங்கின்றது மத்திய மற்றும் மாநில அரசுகளோட ஆக்டிவிட்டீஸில் பங்கெடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்கு. த பிளானிங் கமிஷன் நவ் நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன் சொல்லியிருந்தது, இப்போ நிதி ஆயோக்னு நம்ம சொல்கிறோம். சரி, அண்ட் அது ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். சிறு தொழில்களை மேம்படுத்தக்கூடிய, இல்லை கிராம தொழில்கள், இல்லை குடிசை தொழில்கள், இல்லைன்னா ஊரக தொழிலில் மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமைப்போடையும் இதில் தொடர்பு இருக்கும். சரியா? மேம்படுத்துறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த நபார்டு பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். It has the responsibility to inspect RRB and cooperative banks other than primary cooperative sectors அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நபார்டு வங்கி அப்படின்றது ஊரக வங்கி மற்றும் துவக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கங்கள் தவிர்த்து அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் ஆய்வு செய்யும். சரிங்களா? இட் மெயின்டைன்ஸ் ஏ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் டு ப்ரமோட் ரிசர்ச் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். மேலாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான ஆய்வுகளை மேம்படுத்துவதற்கு, அதாவது மேம்படுத்தும் விதமாக
ஆய்வு மற்றும் வளர்ச்சி கழகம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் அப்படின்ற கான்செப்டை பார்க்குறோம். சரிங்களா? Though industries get finance from commercial banks, the quantum and the term will be very much limited generally. Commercial banks lend for short term only. Commercial banks lend short term only as they get only short term deposits from the public. மக்கள் கிட்ட இருந்து ஒரு குறுகிய கால அளவு டெபாசிட் தான் கமர்ஷியல் பேங்க் வாங்க முடியறதுனால கமர்ஷியல் பேங்க்கும் லாங் டேர்ம் லோன்ஸ் கொடுக்கறது முடியறதில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்தர் லெண்டிங் டு இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ஒன்லி எ ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த டோட்டல் லெண்டிங் பை த பேங்க்ஸ். அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குற கடன்லையும் கொஞ்சம் இழுபறிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தெர் இஸ் எ நீட் அண்ட் அர்ஜென்சிட்டி ஃபார் எஸ்டாப்ளிஷிங் லாங் டேர்ம் கிரெடிட். ஸோ அதனாலேயே இந்த லாங் டேர்ம் கிரெடிட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுன்ற மாதிரி வருது. த இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் இன் இந்தியா ஃபார் ஃபைனான்சிங் அண்ட் ப்ரொமோட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபாலோஸ். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இன்ஸ்டிடியூஷன் செட்டப்ஸ் அப்படின்றது நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்க, இந்த ஃபைனான்ஸ் நிதி அம்சத்தை மேம்படுத்துறதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத ஏற்படுத்துகிறோம். சரிங்களா? இந்திய தொழில் நிதி கழகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தொழில் நிதி கழகம் இது வந்து ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் நிதி கழகம். செகண்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ. நம்ம பேங்க் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ. அதுவும் பேங்க் ஐடிபிஐ, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. இது எல்லாமே வந்து ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன்ஸ், மாநில நிதி கழகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் ஆர் செட் அப் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்டர். சரிங்களா? ஒன்று ஆல் இண்டியா லெவல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா லெவலோட டீட்டெயில்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே.